Hi students. ஸோ நம்ம நேற்றைய கிளாஸில் இந்த சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ் யூனிட்டில் அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பற்றி பார்த்தோம். அதில் உள்ள மெல்டிங், ஃப்ரீசிங், வேப்பரைசேஷன், கண்டென்சேஷன் அண்ட் சப்ளிமேஷன் இந்த இது பற்றி பார்த்தோம். அண்ட் இதெல்லாம் கிறிஸ்டலைசேஷன் என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் இதில் கெமிக்கல் சேஞ்சஸ் என்னது அதை பற்றி பார்ப்போம். கெமிக்கல் சேஞ்சஸ் changes that occur with the formation of new substance with different chemical composition or transformation of a substance into another substance with the evolution or absorption of heat or light energy are termed as கெமிக்கல் சேஞ்சஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பேப்பரை வந்து பேர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பர் என்னவா மாறும்? ஆஷாக மாறிடும். ஸோ அது டோட்டலி என்னவா மாறிடும்? நியூ சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம பேப்பருங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்தோம், ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஆஷுங்கிற வேறொரு சப்ஸ்டன்ஸ். ஸோ டோட்டலி என்னவா மாறும்? கெமிக்கல் காம்போசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கெமிக்கல் சேஞ்சஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கெமிக்கல் சேஞ்சஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம். தென் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ அயன் தெரியும்ல, துரும்பு பிடிக்கிறது அண்ட் பேர்னிங், எரிக்கிறது, கர்லிங் ஆஃப் மில்க்கு, ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன் ஜூஸு, ஸோ ஃபெர்மெண்டேஷன். தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னது கெமிக்கல் சேஞ்சஸோட எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இந்த ரஸ்லிங் ஆஃப் அயன் என்னது, பேர்னிங், கர்லிங் ஆஃப் மில்க், இந்த இது வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். கெமிக்கல் சேஞ்சுங்கிறது வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? ஸோ எல்லா நியூ சப்ஸ்டன்ஸுமே நம்ம வந்து என்னது நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் ஆர் ப்ரொடியூஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் கிவன் அஸ் ஃபாலோஸ். ஸோ என்ன பாருங்கள். The materials such as plastics, soaps, detergents, perfumes, acid, bases, salts, etc. So இது எல்லாமே என்னது? These are all made by carrying out various types of chemical changes. And second point பாருங்க. Every new material is discovered by studying different types of chemical changes. எல்லா நியூ மெட்டீரியலுமே எப்படி அவங்க டிஸ்கவர் பண்ணுறாங்க? இந்த கெமிக்கல் சேஞ்சஸை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸை அவங்க ஸ்டடி பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க? டிஸ்கவர் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் இது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ என்ன சொல்லலாம், இப்போ சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது அண்ட் கலர் சேஞ்ச் ஆகுறது, கேஸ் மே பி ஃபார்ம்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் என்னது அடிஷன் டு திஸ் ஒன். Then, explosion of a firework is a chemical change. We know that such an explosion produces heat, light, sound and unpleasant gases that pollute the atmosphere. That is why we are advised not to play with fireworks. So நமக்கு தெரியும் தானே இந்த fireworks the explode நடக்கிறது வந்து is a chemical change. ஓகேவா? பிகாஸ் நியூ சப்ஸ்டன்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகி தான் அங்கே எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஸோ வி நோ தட் என்னது இந்த எக்ஸ்ப்ளோஷன் என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்? அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், லைட் ப்ரொடியூஸ் ஆகும், சவுண்ட் எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் தானே. அண்ட் நமக்கு என்னது பொல்யூட் ஆகும். ஸோ அன்பிளசன்ட் என்னது கேஸஸ் வந்து நம்மளோட அட்மாஸ்பியரை வந்து பொல்யூட் பண்ணும். அண்ட் அதனால தான் என்னது தட்ஸ் வை வி ஆர் அட்வைஸ்ட் நாட் டு ப்ளே வித் ஃபயர்வொர்க்ஸ். நெக்ஸ்ட் இந்த பிக்சரை பாருங்கள். கட் a fresh slice of potato and brinjal and kept it away for some time. நீங்கள் வந்து வீட்டில் இது பண்ணி பாருங்கள். வீட்டில் பொட்டேட்டோ இருக்கும்ல, உருளைக்கிழங்கு. ஸோ அதை எடுத்து பண்ணி பாருங்கள். அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த இந்த தோல் அவ்வளவும் எடுத்துட்டு அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு பீஸ் ஆஃப் உருளைக்கிழங்கு என்ன பண்ணுங்கன்னா சும்மா வாட்டரில் போட்டு பாருங்கள். அண்டு இன்னும் கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஜஸ்ட்டு சும்மா என்னது வெளியில் வச்சு பாருங்கள். ஸோ தோல் எடுத்த உருளைக்கிழங்கு வந்து ஒன் பீஸ் வந்து வெள்ளத்தில் போட்டு பாருங்கள், ஒன் பீஸ் வந்து ஜஸ்ட் என்னது வெளியில் வச்சு பாருங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கழிஞ்சு நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த வாட்டரில் உள்ளது எப்படி இருக்கும்? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் அந்த வெளியில் வச்சது எப்படி இருக்கும்? ஒரு கருப்பு கலரில், பிளாக் கலரில் ஆகிடும். தென் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ அயன் வந்து துரும்பு பிடிக்கிறது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி 6th கிளாஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. கெமிக்கல் சேஞ்சஸில் ரஸ்டிங் ஆஃப் அயனை பற்றி படிச்சிருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா why the process of rusting is called, எதனால் இது கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்கிறோன்னு பார்ப்போம். ஸோ ரஸ்டிங்கிறது இஸ் அ சேஞ்ச். என்னது? ரஸ்டிங் இஸ் ஒன் சேஞ்ச் தட் அஃபெக்ட்ஸ் அயன் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஸ்லோலி டிஸ்ட்ராய்ஸ் தம். ரஸ்டிங் என்ன பண்ணுன்னா அந்த அயனை வந்து அஃபெக்ட் பண்ணி ஸ்லோவாக அந்த அயனை என்ன பண்ணும்? டிஸ்ட்ராய் பண்ணிவிடும். சின்ஸ் அயன் இஸ் யூஸ் இன், அயன் வந்து நம்ம என்ன எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஷிப்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம், கார்ஸ், ட்ரக் பாடிஸ் அண்ட் மெனி அதர் ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அயன் வந்து யூஸ் பண்ணுறோம்.
தென் இப்போ the process of forming rust is represented as follows. ஸோ அது ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ இப்போ அயன் இருக்குது தானே, இந்த அயனோட சேர்ந்து ஆக்சிஜனும் வாட்டரும் சேர்ந்தால் தான் என்னவாக மாறும், ரஸ்ட்டு நமக்கு வரும். இப்போது 2FeFங்கிறது அயன் ப்ளஸ் என்னது 2O2 ஆக்சிஜன் ஃப்ரம் ஏரில் இருந்து என்னது ஆக்சிஜன் வரணும் ப்ளஸ் என்னது வாட்டர் 2H2O gives இது இவ்வளோ சேர்ந்து தான் நமக்கு என்னவாக மாறும், ரஸ்ட்டாக மாறும். 2Fe2O3 into H2O. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரஸ்டிங் நடக்கணும்னா என்ன நமக்கு மஸ்ட்டாக தேவை உள்ளது, ஆக்சிஜனும் வாட்டரும் சேர்ந்தால் மட்டும்தான் என்னது ரஸ்டிங் வந்து நமக்கு நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஏரில் உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஹையாக இருந்துன்னா த ஏர் இஸ் என்னன்னு சொல்லுவோம், த இட் இஸ் டு பி மோர் ஹியூமிட் அண்ட் அந்த ரஸ்டிங் எப்படி இருக்கும், ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் இப்போ அயன் நம்ம டெல்லியில் உள்ள அயன் பில்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா துரும்பே ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக மெட்டல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் இந்த ரஸ்டிங் ஆஃப் அயனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது என்னது அயன் நெயில் தானே. ஸோ அது என்னவா மாதிரி இருக்குது, ரஸ்ட்டு ஃபுல்லுமே ரஸ்டிங்காக ஃபுல்லுமே துரும்பு பிடிச்சிருக்கு தானே. ஸோ இது என்னது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ரஸ்டிங் பார்த்தோம். இனி வந்து ஹவு கேன் வி ப்ரிவென்ட் ரஸ்டிங்லேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அயன் ஆர்டிகல்ஸ் கேன் பி ப்ரிவென்டட் ஃப்ரம் மேக்கிங் காண்டாக்ட் வித் ஆக்சிஜன், வாட்டர் vapor. A simple way is to apply a coat of paint or grease. These coats should be applied regularly to prevent rusting. ஸோ என்னென்னா இப்போ அயன் ஆர்டிகல்ஸ் வந்து இப்போ நீங்கள் அயனுக்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆக்சிஜனும் வாட்டரும் வந்து சேராமல் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பெயிண்ட் ஆர் க்ரீஸோட ஒன்ஸ் கோட் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரஸ்ட்டு வந்து பிடிக்காது. ஸோ அந்த அயனில் வந்து ரஸ்ட்டு பிடிக்காது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும், இந்த பெயிண்ட் ஆர் க்ரீஸை வந்து ரெகுலராக வந்து அப்ளை பண்ணாலே போதும். அண்ட் இன் அனதர் வே பார்த்தீங்கன்னா ரஸ்டிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான அனதர் வே பார்த்தீங்கன்னா இந்த அயன் மேலே வந்து என்னது, ஸோ வி டெபாசிட் லேயர் ஆஃப் மெட்டல் போடணும். லைக் என்னவாக இருக்கலாம், குரோமியம், சிங்க், அயன் எக்ஸட்ரா. ஸோ இது என்னன்னு சொல்லணும்னா கேல்வனைசேஷன்னு சொல்லும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து ஹையர் கிளாஸஸில் படிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் burning. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். we have already studied that burning of paper is a fast change. Burning a piece of paper gives entirely new substances such as carbon dioxide, water vapor, water, smoke and ash. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேர்னிங் ஆஃப் பேப்பருங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் சேஞ்ச் ப்ராசஸ். அண்ட் இந்த நம்ம வந்து இப்போ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து பேர்ன் பண்ணுறோன்னா நமக்கு என்டர்லி நமக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். லைக் எதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், ஸ்மோக்கு, ஆஷு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். Heat and light are also given out during the burning of a paper. We cannot combine the products of burning of paper to form the original paper again. So it is a permanent change. என்னன்னா நம்ம வந்து நம்ம சொன்னோம் அந்த பேப்பரை பேர்ன் பண்ணுறோன்னு. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கும், ஹீட் வரும் தானே. ஸோ பண்ணும்போது ஹீட் வரும். அண்ட் ஆல்சோ லைட்டிங், இந்த தீ பற்ற வைக்கும்போது என்னவும் வரும், லைட்டும் வரும் தானே. ஸோ இந்த நமக்கு என்ன பண்ண முடியாது, இந்த பேர்ன் பண்ண பேப்பரை திரும்ப நமக்கு பேப்பராக கிடைக்காது, ஆஷாக தானே கிடைக்கும். ஸோ நமக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ ஒன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து சேஞ்ச் தான். ஸோ என்னது, திஸ் இஸ் அ பெர்மனண்ட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் பாருங்கள், நம்ம வந்து பேப்பரை வந்து பேர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, ஆஷஸ் கிடைக்கிது, சாம்பல் கிடைக்கிது. அதை வந்து எகெயின் அந்த சாம்பலை வந்து எகெயின் நமக்கு என்ன பண்ண முடியாது, பேப்பராக திரும்ப வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அங்கே வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதானது கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஒரு பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ரிவனை வந்து நம்ம பேர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதான் இதில் கொடுத்துருக்கேன். வாட் டு யூ அப்சர்வ், நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு. ஸோ நம்ம வந்து இப்போ மெக்னீஷியம் ரிவனை வந்து பேர்ன் பண்ணுறோம், த டாஸ்லிங் ஒயிட் லைட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெக்னீஷியம் ரிவனை வந்து மெக்னீஷியம் ரிவனை வந்து ஹோல்ட் பண்ணுறோம் எங்கே, ஒரு வாட்ச் கிளாஸ். ஸோ அங்கே நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு பவுட்ரி ஆஷ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ the burning of magnesium collects in the watch glass. தென் இப்போ நம்ம வந்து என்னது, இந்த பேர்ன் பண்ணுறோம்ல ஏரில் மெக்னீஷியம் ரிவனை வந்து பேர்ன் பண்ணும்போது அந்த மெக்னீஷியம் மெட்டல் வந்து எதோடைய கம்பைன் ஆகும்னா ஏரில் உள்ள ஆக்சிஜனுக்கு கூட கம்பைன் ஆகி நமக்கு வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ மெக்னீஷியம் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகாமல் நமக்கு என்ன கிடைக்கும், மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து கிடைக்கும்.
தென் வந்து இந்த மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து எப்படி அப்பியர் ஆகும்னா அஸ் ஒயிட் பவுட்ரு ஆஷ், ஒயிட் ஒரு ஆஷ் மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இந்த பேர்னிங் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பனுங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். பிகாஸ் ஏன்னா நமக்கு வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் தானே ஃபார்ம் ஆகுறது. மெக்னீஷியம் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து மெக்னீஷியம் ஆக்சைடுங்கிற ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது என்னது, திஸ் பேர்னிங் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இப்போ கெமிக்கல் சேஞ்சுங்கிறது வந்து என்னது, தட் ரியாக்ஷன் ஃபார்ம்ஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணும், நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் நியூ ப்ராடக்ட்ஸை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ கம்போஷன், ரோட்டிங், டைஜஷன், ரஸ்டிங், ஸோ இதெல்லாம் என்னது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். பிகாஸ் இதெல்லாமே என்ன பண்ணுன்னா ஒரு நியூ சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணும். கம்போஷன் பண்ணும்போது என்னது நமக்கு ஆஷ் கிடைக்கும், நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் என்னது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூ நோ தட் பிளான்ட் ப்ரொடியூஸ் த ஃபுட் பை அ ப்ராசஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ்னால் நமக்கு தெரியும் தானே, பிளான்ட்ஸ் ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எந்த ப்ராசஸில், பை த ப்ராசஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ் அது சொல்லுவோம். ஸோ இப்போ கொஸ்டின் என்னென்னா, கேன் வி கால் ஃபோட்டோசிந்தசிஸ் எ கெமிக்கல் கெமிக்கல் சேஞ்சுன்னு நம்ம அது சொல்லலாமா? ஸோ இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் கிளாஸில் பார்த்தோம், கெமிக்கல் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து ரஸ்டிங் ஆஃப் அயனும் பேர்னிங்கும் என்னென்னு பார்த்தோம். ஸோ இவ்வளோ போர்ஷன்ஸை ஜஸ்ட் ரீகால் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த ஹோம்ஒர்க்கை வந்து மறக்காமல் பண்ணுங்கள். நான் ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.